அதையும் குறிப்பாக சொன்னால் விஜய் நேத்தி அவருடைய தொகுதியான பெரம்பூரில் போயிட்டு கோலம் போட்ட ஒரு விஷயம். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன நான் இப்போ ஒரு பிரச்சாரம் அப்படிங்கக்குள்ள அதுக்கு பர்மிஷன் முன்னாடியே வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்கி அவங்க தரமாட்டாங்க, அதுக்கு இவங்க ஒன்று சொல்ல அவங்க சைடு இருந்து ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இழுபறி போயிட்டே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் தேர்தலோட இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த புதிய கட்சிகளை அதுலேயும் முக்கியமாக இப்போ முக்கிய புள்ளிகள் நிற்கிற ஒரு சில தொகுதிகள்லாம் இருக்கும்ல, அதில் அந்த முக்கிய புள்ளியை வீழ்த்தறதுக்காக நிறைய சதிகள் நடக்கும். அதில் ஒன்று தான் துரந்தர் படத்தை மேற்கோள் காட்டி இவங்க தான் லேடி துரந்தர், திமுக துரந்தர் அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்ணி மீம் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க அவங்க பேசினதை. அதுதான் தேர்தல் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் வரவே இல்லை. ஆல்ரெடி நிறைய புரசல்கள் போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் 2 பேரும் கூட்டணி விலகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சைட்லேருந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சாரம் ரத்துன்னு சொல்கிறாங்க, என்னமோ நாங்கள் ரத்து பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் உண்மையிலே எங்களுக்கு இந்த மாதிரி நிபந்தனை கொடுத்து அவங்க சைட்லேருந்து தான் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு அரசியலில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், விஜய் பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது இருக்குல்ல, இது உண்மையிலே பியாண்ட் தட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வீடியோஸையும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து நம்ம மக்களுடைய ஆதரவை இன்னும் தொடர்ந்து தர்றதுக்காக நம்மளும் தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருப்போம். இன்னும் சரியாக 4 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு. ரொம்ப நெருங்கிட்டோம். ஒரு வருஷத்துலேருந்து 6 மாதம் ஆகி, 1 மாதம் ஆகி, 1 வாரம் ஆகி, இப்போ இன்னும் 4 நாள் கேப் தான் இருக்குது. தொடர்ந்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதையும் குறிப்பாக சொன்னோன்னா விஜய் நேத்தி அவருடைய தொகுதியான பெரம்பூரில் போயிட்டு கோலம் போட்ட ஒரு விஷயம். நம்ம ரொம்ப திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு நியூஸ்லாம் பார்க்குறப்போ நாளைக்கு, அதாவது நேற்று போட்டது இன்னைக்கு தான் வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரம்பூரில் முன்னாடியே ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே கோலம் போட்டு, சரி நம்ம கோலம் போட்டு சொல்லியிருக்கோம், எல்லோரும் போடுவாங்கன்னு தெரியும், நம்ம சைடு கோலம் போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு அவரே முதல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டார். பிள்ளையாரி சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சு அது சும்மா எல்லா இடத்துலையும் பத்திக்குச்சு. அந்த மாதிரி இருக்குது. எல்லா வீட்லேயும் எல்லாரும் வித்தியாசமாக கோலம் போட்டு அதை சோஷியல் மீடியாவில் விஜய் அவர்களை டேக் பண்ணி, இந்த பாருங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர்லாம் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. எங்கள் வீட்டில் வாசல் இல்லை, மொட்டை மாடியில் கோலம் போட்டிருக்கோம், ட்ரோனை வச்சு காட்ட சொல்லுங்கள் நாங்கள் கோலம் போட்டிருக்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஆர்வமாக விஜய் அவர்களை எந்த அளவுக்கு அரசியலில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், விஜய் பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுறது இருக்குல்ல, இது உண்மையிலே பியாண்ட் தட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுதான் யாருமே இது எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ஈவினிங் திடீர்னு சடனாக விஜய் பெரம்பூருக்கு போவார்ன்ட்டு. வழக்கமாக விஜய் நாளைக்கு போகிறாருன்னா இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே அந்த ஒரு ஃபயர் ஆரம்பிக்கும். எல்லாரும் இன்ஸ்டாவில் எக்ஸ்ரா எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க, விஜய் நாளைக்கு வர போகிறாரு, அப்படியே ரீல்ஸ் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நேற்று ஈவினிங் சடனாக பார்த்தா திடீர்னு ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. கீழே உட்காந்து பெண்களோட கோலம் போட்டுருக்காரு. அவரும் எடுத்து அந்த பொடிகள்லாம் போட்டு ஒரு கோலம் போட்டுருக்க மாதிரி ஒரு ரீல்ஸ். அந்த பெரம்பூர் தொகுதியில் அவருடைய அந்த பிரச்சாரத்துக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, அவங்களுடைய அலுவலகம் ஒன்று. அந்த இடத்துல அதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், முன்னாடி போட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. முடிச்ச கையோடையே வீடுடாவும் கிளம்ப ஆரம்பிச்சாரு போல. அவங்க உள்ள ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரிலாம், ஏதோ தண்ணி குடிச்சது அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, உள்ள அந்த வீடு வீடா போனார்ல, அப்போ ஒருத்தவங்க வீட்டுல இன்னும் சாமி கும்பிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு அந்த ஃபிலிம் பார்க்க. ஒரு மாதிரி ஓகே. இப்போ ஆனா எனக்கு என்ன, இப்போ ஒரு பிரச்சாரம் அப்படிங்கக்குள்ள அதுக்கு பர்மிஷன் முன்னாடியே வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்கி அவங்க தரமாட்டாங்க, அதுக்கு இவங்க ஒன்று சொல்ல அவங்க சைடு இருந்து ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இழுபறி போயிட்டே இருக்கும். ஆனால் இவர் சடனா நேற்று வீட்டுக்கு போனதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லை அதை பற்றின தகவல் ஏதாவது? இந்த ஆஃபீஸ்க்காக போகிறதா சொன்னாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸை விசிட் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க ஒரு அந்த மீட்டிங் மாதிரி ஒரு போட்டு அவங்ககிட்ட என்னென்ன குறைகள்லாம் இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ இந்த பெரம்பூர் தொகுதிக்கு விஜய் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருல்ல, அது திருச்சி கிழக்குக்கும் கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
ஏன்னா இவர் இப்போ நினைச்சா கொஞ்சம் ஈஸியா அஃபோர்டபுளா போயிட்டு வர மாதிரியான ஒரு இடம் தான் பெரம்பூர். ஆனா திருச்சி கிழக்குனா அவர் தனியா ஃபிளைட்டு போட்டு இருக்கிறது அங்க போய் அதுக்கு டைம் எடுக்கும். மேபி அவர் ஒரு தொகுதி சூஸ் பண்ணி அதில் நின்று இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. பட் 2 தொகுதி அவர் நிக்கிறதுக்கு அவர் தனிப்பட்ட காரணம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நேற்று அந்த பெரம்பூர் தொகுதியில அவர் போயிட்டு மக்களை மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு நிறைய போட்டோஸ்லாம் லீக் ஆனிச்சு. அப்புறம் அவர் தொகுதியில இன்னைக்கும் அவர் போறதா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் இன்னைக்கு அஃபிஷியலா பர்மிஷனோட இன்னைக்கு போறதா இருந்துச்சு. வீடா பிரச்சாரம் போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அதுவும் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. இப்போ அடிக்கடி இப்ப பிரச்சாரத்தை அனுமதி கொடுத்துட்றாங்க, ஒண்ணு அவங்க சைடு ரத்து பண்ணிடுறாங்க, இல்லைன்னா இவங்க எங்களுக்கு டைம் சரியா கிடைக்கல, எங்களுக்கு போதிய நிபந்தனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ரத்து பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு தீவிரமா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு மற்ற கட்சி தலைவர்களை கொண்டு போறாங்க. இவர் பிரச்சாரத்தையே கொஞ்சம் லைட்டா கொண்டு போறாரு. அதுலயுமே டிஃப்ரெண்டா பண்ணி எப்படிலாம் கொண்டு போனோங்கிறது கொண்டு போறாரு. அந்த பெரம்பூர்ல போயிட்டா அப்புறம் திருச்சி கிழக்குல இன்னொரு நாள், அதாவது நாளைக்கு இந்த மாதிரி போறதா பிளான் வச்சிருந்தாரு. ஆனா அதுவுமே பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நாட்கள் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னொரு 4 நாள் தான் இருக்கு. மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணக்குள்ள ஆல்மோஸ்ட் டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், 2 பெரிய கட்சிகள்ல இருக்க அலையன்ஸ்ல இருக்க பார்ட்டிஸா இருக்கட்டும், எல்லாருமே தீவிரமா கடைசி கட்ட தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சீமான் மாதிரி தனியா நின்று பல தொகுதிகள் ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டணி கட்சிகளும் தனி கட்சிகளுமே ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவேக தரப்புல பார்க்கக்குள்ள இன்னும் பெரும்பான்மையான தொகுதிகள் இன்னும் கவர் பண்ணவே இல்லை. அதுலயும் இப்ப நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா திருப்பி இன்னைக்கு நைட்டே அது நாளைக்கு போகல, இதுதான சட்ட சிக்கல் அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. கடைசி நேரத்துலயும் இதே மாதிரி தொகுதிகளுக்கு போகாம வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறது அவருக்கு பின்னாடி ஏற்படுத்தும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த தொகுதியில எல்லாம் அவங்க நிறுத்திருக்க வேட்பாளர் கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா வேட்பாளர்களும் அவங்களுடைய தொகுதி கவர் பண்ணி அவங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு டிநகர் தொகுதியில இருக்க ஆனந்தவர்கள், வில்லிவாக்கத்துல ஆதவரிச்சுனா, எழும்பூர்ல ராஜ்மோகன், அது மாதிரி கரூர்ல மதியழகன், இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே அவங்க தொகுதிகளை கவர் பண்ணி டிஃப்ரெண்டா வாக்கு கேட்டு ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் தேர்தலோட இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த புதிய கட்சிகளை அதுலயும் முக்கியமா இப்போ முக்கிய புள்ளிகள் நிக்கிற ஒரு சில தொகுதிகள்லாம் இருக்கும்ல, அதுல அந்த முக்கிய புள்ளியை வீழ்த்துறதுக்காக நிறைய சதிகள் நடக்கும். அதுல ஒண்ணுதான் அதே பேர்ல இருக்க பல வேட்பாளர்களை நிறுத்துறது. ஆமா, அது நானும் நோட் பண்ணேன். ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி இடையில விசில் சிம்பிள் மாதிரியே அந்த ரோலர்னு ஒரு சிம்பிள் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிம்பிளுக்கு பதில் அந்த சிம்பிள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் விஜயன்ற பேர்ல பெரம்பூர்ல சரி திருச்சிக்கு சரி நிறைய பேர் ஜோசப் விஜயன் இவரோட பேர் இருக்கு. அப்புறம் விஜயன்ற பேர்ல இருக்காங்க, ஜோசப் விஜயன்ற இன்னொரு பேர்ல வேற இன்ஷியல் மாத்தி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர்ல வர குளறுபடி சமாளிக்கிறது எலெக்ஷன் டைம்ல பெரிய தலைவலியா இருக்கும். இப்போ அந்த பெரம்பூர்ல இந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின்ல அந்த ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல விஜய் அவர்கள் 16வது நம்பர்ல ஓட் போடுற மாதிரி சொல்றாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு நோட்டீஸ்ல இந்த நோட்டாவுக்கு 16 நம்பர்ல ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லா வீட்லயும் இந்த நோட்டீஸ் தூக்கி போடுவாங்கல்ல, கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு சதி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கமா பண்றாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பண்றதே ஒரு அஃபென்ஸ். அந்த மாதிரி இந்த 16வது செக்ஷன்ல நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, மேல உள்ளவங்க யாருமே இல்லைன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி பிரிண்ட் போட்டு அதை எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொகுதியில. இதை பார்த்து அந்த தேவைக்க தொண்டர்கள் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல தான் இது பண்றாங்க, நீங்க பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பணப்பட்டுவாட நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பெரம்பூர்லயே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 பார்ட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இதை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. இந்த மாதிரி ஓட்டு போடுங்க, ஏப்ரல் 23 100% ஓட்டு கொடுங்க அப்படிங்கிறது தப்பு இல்லை. அது நோட்டாக்கு சொல்றது தப்பு இல்லை. ஆனா பர்டிகுலரா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல யாருமே இல்லைன்ட்டு மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்றத நினைச்சிட்டு அதுல ஒரு ஸ்கேம் மாதிரி பண்றதுதான் இந்த இடத்துல தப்பா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா குறிப்பா எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வர்றது இயல்புதான். அதுலயும் குறிப்பா அதை அரசியலா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா
அதோட சூழ்ச்சி என்னங்கிறது தான் ஆராய்ஞ்சு அதை யோசிச்சு கரெக்டா பண்றதா ஒரு விஷயம் இருக்கு. இதுல குறிப்பா 2 விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, அந்த 16வது நம்பர்ல இருக்க இதுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது இங்க யாருமே இந்த ஆண்ட கட்சிகள் யாருமே உங்களுக்கு பிடிக்கலன்னா நோட்டாவுக்கு வழக்கமா போடுறவங்க அங்க போடுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்ல நோட்டாவுக்கு யாரும் போடாதீங்க, போட்டு வேஸ்ட் பண்ணாம ஏதாச்சும் கட்சிகளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கு ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரெண்டுமே இல்ல. டிவிக்கு கட்சியவே அவங்க வந்து ஹிடன் பண்ணிடுறாங்க, மறைக்கிறாங்க. ஆமா, ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறத அந்த நோட்டீஸ்ல வெளிப்படுத்துறாங்க. நோட்டாவுக்கு நீங்க போடுங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் இது எந்த நோக்கத்துல பண்றாங்க என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து காரைக்குடியில கூட அந்த தபால் அதான் பிரபு தபால் ஓட்டு வந்து அவங்க வந்து டிவிக்கு போட வந்து மாத்தி காங்கிரஸ்க்கு போட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது கூட பயங்கரமா பரபரப்பாச்சு. அந்த இடத்துல போலீஸ் முதற்கொண்டு ஒரு மாதிரி வாக்குவாதம் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. அங்க போராட்டம் கூட நடத்தாங்க அந்த பிரபு தலைமையில. இந்த மாதிரி இவங்க மாத்தி போட வச்சுட்டாங்க ஓட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்களுமே அவளோட விஜய்க்கு போடுற மாதிரி தான் இருந்தாங்க. அதை தப்பா மாத்தி காங்கிரஸ் போடுற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அது பணப்பட்டுவாடா ஆல்ரெடி வந்து எல்லா தொகுதிகளையும் பணப்பட்டுவாடா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கடைசி நேரத்துல இதே மாதிரி சதிகள்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அங்கேயும் வந்து காரைக்குடியிலையும் ஒரு சதி, இங்கேயும் ஒரு சதி, இன்னும் எத்தனை தொகுதிகள்லாம் நடக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாம அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததா பிரேமலதா விஜயகாந்த் 2 நாளைக்கு முன்னாடில இருந்து சரியான ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க முன்னாடி கூட அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. துரந்தர் படத்தை மேற்கோள் காட்டி இவங்க தான் லேடி துரந்தர், திமுகவோட துரந்தர் அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்ணி மீம் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க அவங்க பேசினத. அதுதான் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு துரந்தரா வந்து நல்ல ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு ஆதரவா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க டிஎம்கே கூட்டணி இருந்தாலும் அவங்களோட இன்னும் மூச்சு காத்து வந்து ஏடிஎம்கே பக்கம் இருக்கு. என் விஸ்வாசம் குணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு நிறைய பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேரோட பாராட்டுதலை பெற்றிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சம்பாதிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சியிலே இருந்துட்டு அவங்கள பத்தியே சொல்றது ஒரு தனி தில்லி வேணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த நோக்கத்துல சொல்ல அதை மாத்தி இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் பார்க்கலே தெரிஞ்சிச்சு அவங்க ஓப்பனாக அதை தான் சொல்கிறாங்க. அதை வேற மாதிரி கன்வே பண்ண வந்து இப்படி கன்வே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது நடக்கிறத எல்லாம் ஏதோ ஒரு இதில் வந்து வேகத்தில் ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. விட்டுட்டு அது பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆகி பிரேக்கிங் நியூஸ் ஆகி அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி மீமாக்கி அதை ஒரு அலசினதுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்த நாளில் வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக அரசியல் நடக்கிறது தான். அடுத்த நாள் நான் அப்படி சொல்லலை, இப்படி சொன்ன வந்தால் அதை வந்து டிவிக்காரங்க கொஞ்சம் பிரிச்சு பேசி மாத்தி போட்டாங்க. அது ஏன் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே அதே இதுதான் நேற்று சொல்லியிருக்காங்க. நான் அன்னைக்கு நைட்டு பேசுறேன் வந்து அண்ணன்கிட்ட உரிமையா நான் கேட்கணும்ட்டு உரிமை இருக்கு எனக்கு வந்து பெண்கள் பாதுகாப்புல அப்படி சொல்ல வந்தேன். அதுல நான் என்னமோ டிஎம்கே கட்சி அவங்க கட்சி ஆளுங்களே விமர்சனம் பண்ற மாதிரி மாத்தி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் கோபி சுதாகருடைய பரிதாபங்கள். ஆமாம், நேற்று ஈவினிங்லேருந்து அது நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்டாலின்ல ஆரம்பித்து இன்னைக்கு புதுசாக கட்சி தொடங்கின விஜய் வரைக்கும் எல்லாரையுமே வந்து கலாய்ச்சி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின்லேருந்தே போயிடலாம். ஸ்டாலினை வந்து அது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, இது அப்படியே அங்கே ஃப்ளாஷ்பேக்கில் அப்புறம் நான் ஒரு நாள் புறாக்கறியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க தெரியுமா. அந்த ஒரு ரீல்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போன ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி இட்லி கொடுத்துருக்காங்க. இவரும் சாப்பிட்டே இருந்திருக்காரு 2 வாய் 3 வாய், நல்லா இருக்கு என்ன இதுன்னு கேட்கக்குள்ள புறாக்கறி அப்படி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதெல்லாம் கூட அது கம்பேர் பண்ணி போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் மாதிரியே பேசினார். சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, வாய்ஸ் பார்த்தா பிரேமலதா வாய்ஸ் மாதிரி அவர் பேசுனால ஒரு ஆகவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுறது ஆம்புலன்ஸ் இங்க மட்டும்தான் வருதா வரல, இந்த இதெல்லாம் வச்சு ஏடிஎம்கேல பேசினாங்க. அடுத்ததான் ஹைலைட் விஜய். ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு வந்து குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் 7up அண்ணன் கூலிங் கிளாஸ் தர்பூசணி தூக்கி போட்டோன்னே உள்ள நண்பா உள்ளது ஆள் இருக்காது நண்பா. அதுல இன்னொன்னு அந்த இவரு சுதாகர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த பவுன்சர் மாதிரி இருந்து சுத்தி பாக்குற யாராவது ஏதாவது போடுறாங்களா என்ன போடுறாங்களா, இவரு அண்ணன்னு கூப்பிடுறாங்க கை காமிச்சு அப்படின்னு இவரை திருப்பி பார்க்க சொல்லி பயங்கரமா போட்டு அலப்பறை பண்ணிட்டாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா 2 வாரம் தான் விஜய் பேசுவார்ல, அதே மாதிரிதான் கடைசியில கான்பிடன்ஸ் இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி வார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிக்கு நடுவுதான் போட்டி ஒண்ணு அப்படி டிவிக்கு அது சொன்னால அது ஆடியன்ஸ் வந்து
சொல்ற மாதிரி மாத்திட்டு. அண்ணாமலையை வச்சு கூட இது பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாம் என்னடா என்னங்க எல்லாம் ஏன்டா அவரு கை தட்டுறீங்க, நான் தான் இப்போ கட்சி தலைவர் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லு அதே வாய்ஸ்ல. ஆனா இப்ப எலெக்ஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த டீலிமிட்டேஷன்னா இவங்க டிஎம்கே பண்றது சதிங்கண்ணா அப்படின்னு அவர் அதை சொல்ல மட்டும் கை தட்டுவாங்க. நான் என்னன்னு பேசிட்டு இருப்பாரு, கையை கண்டிப்பா மாட்டானுங்க யாரும். இதுல என்ன அந்த மைக் செட்டுக்காரர் ஒருத்தர் வந்து ஆனா மைக் செட் நினைவு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குற மாதிரி. ஆமா பயங்கரமா இந்த டைம்ல கரெக்டா அந்த இதை ரிலீஸ் பண்ணி இந்த கட்சியை மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா கட்சிகளும் போட்டு அடிச்சு ஒரு பரபரப்பான தேர்தல்ல பரிதாபங்களை உண்டு பண்ணி ஒரு பரிதாபமா ஆகிட்டாங்க எல்லா கட்சிக்கும். அந்த ஓஜி பரிதாபம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு கட்சியில இருக்க எல்லாத்தையும் இது இடையில எந்த கட்சியுமே இது மாதிரி பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய அரசியல் நெருக்கடிகள்லாம் அந்த சேனலுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறமா இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்றாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டா டைமிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா நல்லா போகும் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு 2 நாள் முன்னாடி பேசிட்டு நினைக்கிறேன். இன்னும் காங்கிரஸ் கூட்டணி அந்த காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி தொகுதிக்கு வந்து வந்திருக்காரு. வந்து அங்க ஒரு கூட்டம் மத்தியில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி பேசிட்டு இருந்தார். ஆமா, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம 18ஆம் தேதி வந்து நம்ம அப்டேட் கரெக்டாக இருக்கு. ஆமா 18ஆம் தேதி வந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து இன்னைக்கு வந்திருந்தாரு. ஸ்டாலின் ஆல்ரெடி தெரியும் நமக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பொருந்தாத ஒரு ஒட்டாத கூட்டணியில 2 பேரும் இருக்காங்க, ஏதோ ஒரு மன கசப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்துருச்சு. தேர்தல் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலின் வரவே இல்லை. ஆல்ரெடி நிறைய முரசல்கள் போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் 2 பேரும் கூட்டணியிலேருந்து விலகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வராதது இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் தெரியும். அவங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்றாங்களா, இதுக்கு வர முடியாததுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்களா. அதுலேயும் வந்து வழக்கமா ராகுல் காந்தி இந்த மாதிரி தமிழ்நாடு பிரச்சாரங்களுக்கு வரக்குள்ள வந்து ஏதாவது ஸ்டாலினை பத்தியோ இல்லை டிஎம்கே பத்தியோ வந்து ஏதாவது கொஞ்சம் பேசுவார். ஆனா இதுல வந்து பெருசா எதுவும் பேசல. இருக்கும் அலைன்ஸ்ல இருக்கோங்கிற மாதிரி, நாங்க அவங்க டிவிக்கு சார்பில் சொன்னதை பத்தியோ இல்ல இவங்க கூட இருக்க அலையன்ஸ்ல எந்த விரிசலும் இல்லைங்கிற மாதிரியோ எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு நார்மலான ஒரு பிரச்சாரம் மாதிரி, தமிழ்நாடு மக்களுக்கு நான் இருக்கேன், வழக்கம் போல பிஜேபி அடிக்கிறது, இந்த மாதிரி தான் பேசினாங்க தவிர கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி எதுவுமே பேசலன்னு சொல்லி நினைக்கிறேன். அவன் பெரிய லெவலில் அவரோட ஸ்பீச்சும் இந்த மாதிரி பெருசா அந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தல. அதாவது அந்த போயிட்டு இருக்க பிரச்சாரம் அப்படின்றது விஜய் சைட்லேருந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சாரம் ரத்துன்னு சொல்றாங்க. என்னமோ நாங்க ரத்து பண்ற மாதிரி அவங்க வந்து தப்பா சித்தரிக்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிபந்தனை கொடுத்து அவங்க சைட்ல தான் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க ரத்துன்னுலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு, ஆரம்பத்துல இருந்துங்க விட இப்ப சமீபமா ஒரு 2 வாரங்களா ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க ஓகே கொடுத்துட்றாங்க, அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க போகலாம், இந்த டைமிங் அதாவது 6 மணி, ஒரு மதியம் 2 மணிலேருந்து 4 மணி அந்த மாதிரி ஒரு டைமிங் கொடுத்துட்றாங்க. ஆனா இவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லீவ் போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறாரு, அதுலயும் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட்டுறாரு, குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் வராரு. அண்ட் மற்ற கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற கட்சிகள் மாதிரி கொஞ்சம் இறங்கி செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் மேல புகார்கள் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், ஆனா என்னை வந்து நேரில் போய் பண்ண விடாம நிறைய சதி நடக்குது, அதை வந்து மீடியா சைட்ல தப்பாவும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏதோ நான் தான் வந்து பிரச்சாரத்துக்கு போகாத மாதிரி, நான் வந்து என்னை போய் நான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு நான் வீட்டில் தங்கியிருக்க மாதிரி என்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க தரப்புல தான் எனக்கு நிறைய வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப இந்த தேர்தலுடைய கடைசி கட்டங்கள்ல பல நட்சத்திரங்கள், அதாவது சீமா புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு போய் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறதுங்கிறது வழக்கமா நடந்துட்டு இருக்கும். அது வடிவேல் ஆரம்பிச்சு இன்னைக்கு மன்சூர் அலிகான் எடுங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கல்ல, பொன்னம்பலம் டிவிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு அது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அந்த வகையில வில்லன் பிரகாஷ் ராஜ் பழனியில ஒரு தொகுதியில பேசுறாரு. 3 கட்சிகளுக்கு யாரு ஓட்டு போடலாம், யாரு ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. அதுல குறிப்பா விஜய் பத்தி அவர் சொன்னது. ஆமா அந்த விஷயம்தான் ரொம்பவும் சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா ஆச்சு. என்னன்னா, விஜய் பத்தி பேசுறது வந்து, அதாவது ஒரு சினிமாவில் இருந்துட்டு டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் முதல்வராக கூட ஆகலாம், ஆனா நிஜத்தை முதல்வர் ஆக முடியாது, ஏன் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமா தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் ஒரு கம்யூனிஸ்ட் மேடையில இருந்துட்டு டிஎம்கேக்கு அவர் ஃபேவரா தான் பேசுவாரு. இருந்தாலுமே ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்து அடிச்சுட்டு இது வந்து அடிமை மாடல் அப்படின்றாரு. டிஎம்கே திராவிட மாடல்ன்றாரு. கடைசியா சினிமா மாடல்னு சொல்றப்பதான் விஜய
தாக்கி பேசுறாரு. அவரு இன்டைரக்டா பேசுறாருல, டைரக்டாவே போட்டு அடிச்சுதான் பேசியிருக்காரு. வழக்கமா பிரகாஷ் ராஜ் வந்து பிஜேபி எதிர்க்கிறவரு அப்படிங்கிறது தெரியும். அவருடைய சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் போய் பார்த்தா நிறைய போஸ்ட் போட்டிருப்பாரு. ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்க மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அதே மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, இங்கேயும் வந்து வழக்கம் போல ஏடிஎம்கே கூட்டணியை வந்து கொஞ்சம் அடிச்சு பேசுவாரு, டிஎம்கேவுக்கு ஆதரவா பேசுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து விஜயையும் அவர் எதிர்த்ததுங்கிறது வந்து இவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கடைசி படத்துல 2 பேரும் ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகல. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியலா ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அப்படிங்குள்ள அவங்க இதெல்லாம் பேசியிருப்பாங்களா, அரசியல் கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்துருப்பாங்களா, அதுல ஏதாவது ஒத்து வராம போயிருக்குமா அப்படிங்கறதுலாம் தெரியல. அதையும் தாண்டி இவங்க என்னதான் சினிமாவை தாண்டி இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டா வேற தானே. விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற டிஎம்கே பார்ட்டில இருந்தாதான் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து விஜய் தான் அடிச்சு பேச முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல அவர் அப்படி பேசுறாரு. இன்னொன்னு, ஜனநாயகனுக்குமே அவர் குரல் கொடுக்கல. பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து எந்த விஷயமா எதுவுமே பேசல, எந்த ட்வீட்டும் போடல. அப்படின்றப்போ இந்த இடத்துல விஜயை பேசி இந்த அளவு பேசுனது வச்சு என்ன பார்க்க முடியுதுன்னா, பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து சினிமாவில் விஜய்க்கு வில்லன் மட்டும் இல்லை, அரசியலையும் விஜய்க்கு வில்லனா தான் இருக்கிறாரு அப்படின்றதுல இந்த பேச்சு மூலமா தெரியுது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.